இந்த கதை தலைப்பு கோவிந்தன் மாமாவின் கேரள பயணம். கதையின் தொடக்கம். கோவிந்தன் மாமா ஒரு சுறுசுறுப்பான 60 வயதுடைய பையன். சென்னை நகரில் வசித்து வரும் இவர் வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தை எந்த வயதிலும் அனுபவிக்க வேண்டும் என்று கருதும் தன்மை கொண்டவர். ஒருநாள் தனது அண்ணன் மகனான ரகுல், மாமா, கேரளாவில் மலைப்பகுதிகளில் ஓய்வாக ஒரு வாரம் கழிக்கலாம், நாங்கள் வழிவிட்டு விடுகிறோம் என்று அழைத்தார். கோவிந்தன் மாமாவுக்கு இந்த யோசனை பிடித்து உடனே செல்ல முடிவெடுத்தார். அதிகாரம் 1. பயணத்தின் தொடக்கம். கேரளத்துக்கு செல்லும் ரயிலில் கோவிந்தன் மாமா எப்போதும் போல உற்சாகமாக இருந்தார். பயணத்தில் உட்கார்ந்திருந்த மற்ற பயணிகளுடன் நகைச்சுவையாக உரையாடி அங்கு ஒரு நல்ல நட்பு கூட்டம் உருவாக்கினார். பயணத்தில் ஒரு குழந்தை அழுவது கேட்டதும் மாமா குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க சொன்ன ஒரு எளிய கதையை கூறினார். சின்ன பயல், கொஞ்சம் சாப்பிட்டு மாமாவோட கதையே கேள். அந்த குழந்தை சிரித்து தன் அம்மாவை தழுவிக் கொண்டது. அதிகாரம் 2. மலைப்பகுதி மற்றும் புதிய சந்திப்பு. கேரளாவில் உள்ள அழகான இடத்துக்கு வந்ததும் மாமா மலைகளின் மீது பயணிக்க விரும்பினார். அங்கு அவர் தோட்டங்களில் வேலை செய்யும் சுதா என்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறார். சுதா கூறினார், இங்குள்ள எல்லா மனிதர்களும் இயற்கையை நேசிக்கிறார்கள். நாங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு கெடுதி செய்ய மாட்டோம். கோவிந்தன் மாமாவுக்கு இது புதுமையாக இருந்தது மற்றும் சுதாவிடம் அவர் பல கேள்விகளை கேட்கிறார். அதிகாரம் 3. மர்மமான அருவி. ஒருநாள் ரகுலும் மாமாவும் சுற்றுலா வழிகாட்டியுடன் ஒரு அருவிக்குச் செல்கின்றனர். வழிகாட்டி கூறினார், இந்த அருவிக்கு அருகில் எப்போதும் இரவு செல்லக்கூடாது. அங்கே ஏதோ மர்மம் உள்ளது. கோவிந்தன் மாமாவின் ஆர்வம் பரவசமாகி அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க அவர் முடிவு செய்கிறார். அதிகாரம் 4. அருவியின் இரகசியம். அடுத்த இரவு மாமா தனியாக அருவிக்குச் செல்கிறார். அங்கு சில மர்மமான ஒலிகள் கேட்கப்படுகின்றன. அசந்துவிட்ட மாமா அங்கு ஒளிந்திருந்த சில சிறுவர்களை கண்டுபிடிக்கிறார். அந்த சிறுவர்கள் தங்கள் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். தாங்கள் யாரும் பயப்படாதீர்கள், இது வேறு ஏதும் இல்லை என கோவிந்தன் மாமா சொல்கிறார். அதிகாரம் 5. பழமொழி மற்றும் பாடம். கோவிந்தன் மாமா சிறுவர்களிடம் பேசும்போது அவர்கள் தங்கள் பள்ளிக்கூடத்திற்கான வசதிகளைப் பற்றிய பிரச்சினைகளை பகிர்கிறார்கள். மாமா சொல்கிறார், தயவு செய்து உங்கள் திறமையை பயன்படுத்துங்கள். நீங்கள் வளர்வது நாட்டுக்கு நல்லது. அந்த இடத்துக்கு உதவ முன்வர மாமா மற்றும் ரகுல் கிராம மக்களுடன் கூட்டாக பணிகளை ஆரம்பிக்கிறார்கள். கதையின் முடிவு. கேரளாவில் மாமாவின் அந்த ஒரு வாரம் அவருக்கு அங்கு பல நினைவுகளை தந்தது. தனது பார்வையுடன் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தியதன் மகிழ்ச்சியுடன் மாமா, அடுத்த முறை நீங்கள் அனைவரும் என் ஊருக்கு வரணும் என்று மகிழ்ச்சியுடன் சொல்கிறார். கதையின் சுருக்கம். இந்த கதை நகைச்சுவை, காதல் மற்றும் ஒற்றுமையின் அழகை வெளிப்படுத்துகிறது. இயற்கையின் மடியில் வாழ்வது மன அழுத்தத்தை குறைத்து மனிதரின் நல்ல நலனுக்கு உதவும் என்பதை மாமா அனைவருக்கும் உணர்த்துகிறார்.